Hello friends, welcome to TN Technical Exams and TNPSC channel. இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் யூனிட் 1 மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி யூனிட் 2 மோஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் டாபிக் மெஷர்மெண்ட். ஃபஸ்ட்டு இதுலேயே நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எ குவான்டிட்டி தட் கேன் பி measured. Physical quantities can be classified into fundamental and derived quantities. நம்ம எந்த ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறோமோ அதை தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்ன்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், அதாவது டிவைட் பண்ண முடியும். ஸோ குவான்டிட்டிஸ் விச் cannot be expressed in terms of any other physical quantities, அதாவது ஒரு குவான்டிட்டியை நீங்கள் மெஷர் பண்ணி அதை ஃபர்தராக உங்களால் பிரிக்க முடியாது அப்படின்னும் போது அதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதே டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் அதை நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து எடுத்தது தான் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் லென்த்து, மாஸு, டைம், டெம்பரேச்சர். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே டிரைவ்டு குவான்டிட்டிஸ், ஸோ குவான்டிட்டிஸ் விச் கேன் பி expressed in terms of fundamental quantities are called derived quantities. So area, volume, density, etc. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிரைவ்டு குவான்டிட்டிஸில் வரும். ஸோ 2 types ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் நெக்ஸ்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹாவ் அ நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னா இந்த 3 அப்படின்றது நமக்கு நியூமரிக்கல் வேல்யூ. 3 kilograms அப்படின்னு நம்ம எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் 3 அப்படின்றது 3 kilograms அப்படின்னா 3 அப்படின்றது நமக்கு அதில் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். இந்த கேஜி அப்படின்றது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் நமக்கு நியூமரிக்கல் வேல்யூவும் இருக்கும், அந்த நியூமரிக்கல் வேல்யூக்கான மெஷர்மெண்ட்டும் நமக்கு அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட்ஸ். எ யூனிட் இஸ் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வித் விச் த அன்னோன் குவான்டிட்டிஸ் ஆர் கம்பேர்டு. ஸோ ஒரு அன்னோன் குவான்டிட்டியை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோமோ அதுதான் நம்ம யூனிட் அப்படின்றோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் ஹாஸ் பீன் அடாப்டட் பை அ லா ஆர் கன்வென்ஷன். ஒரு லா மூலியமாகவோ இல்லை ஒரு கன்வென்ஷன் மூலியமாகவோ நம்ம ஒரு மேக்னிடியூடை ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டிக்கு நம்ம அப்டைன் பண்ணியிருப்போம், அதுதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபீட் இஸ் எ யூனிட் ஃபார் மெஷரிங் லென்த். ஒரு லென்த்தை மெஷர் பண்ண நம்ம ஃபீட்டை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 10 feet அப்போது 10 feet அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு 10 times த டெஃபினட் ப்ரீடிட்டர்மைன் லென்த். ஸோ ஒரு ஃபீட்டோட லென்த் ஆல்ரெடி நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்போ 10 feet அப்படின்றது 10 times அந்த ஃபீட்டோட டிட்டர்மைன் லென்த்து தான் நம்ம ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூனிட் ஒரு அன்னோன் குவான்டிட்டியோட நம்ம ஒரு டிஃபைன்டு மெஷர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறது தான் யூனிட். ஸோ earlierலாம் டிஃப்ரெண்ட் யூனிட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்ன யூனிட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ். சிஜிஎஸ் அப்படின்றது சென்டிமீட்டர், கிராம், செகண்டு. ஸோ டைமுக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம செகண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லென்த் அண்ட் மாஸ்க்கான மெஷர்மெண்ட் தான் நமக்கு வேரி ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிஜிஎஸில் லென்த்துக்கு சென்டிமீட்டர், மாஸ்க்கு கிராம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஃபிஎஸில் ஃபூட்டு அண்ட் பவுண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, மாஸ்க்கு பவுண்டில் மெஷர் பண்ணியிருக்காங்க. தென் எம்கேஎஸ் அப்படின்னும் போது மீட்டர், கிலோகிராம், செகண்ட். லென்த்துக்கு மீட்டர், கிலோகிராம், மாஸ்க்கு, தென் டைமுக்கு செகண்ட்.
ஸோ அந்த ஃபூட் அப்படின்றது ஃபூட் இஸ் த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஃபீட்டோட சிங்குலர் ஃபார்ம் தான் ஃபூட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணது வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐ அப்படின்றது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இப்போது ஆஃப்டர் த அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் வேர்ல்டு வைடாக நமக்கு வந்து ஒரே மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த எஸ்ஐ சிஸ்டமை யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஐ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ திஸ் சிஸ்டம் வாஸ் டெவலப்ட் அண்ட் ரெக்கமெண்டட் பை ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் on weights and measures at Paris in 1960 for international usage. ஸோ இது எங்கே வந்து டெவலப் அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பாரிஸில் நடந்தது இன் 1960. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு நம்ம வேர்ல்டு வைடில் ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக இந்த கான்ஃபரன்ஸில் இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. Next, SI system of units. So there are 7 fundamental units in the SI system. So நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது, டெரைவ்டு யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் நமக்கு 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ டிரைவ்டு யூனிட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து தான் வந்து டிரைவ்டு யூனிட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ என்னென்ன அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, the units used to measure the fundamental quantities are called fundamental units, and the units which are used to measure the derived quantities are called derived units. So 7 fundamental quantities பார்த்துக்கோங்க. length வந்து unit meter, mass kilogram, time second, then temperature Kelvin. ஸோ இதெல்லாம் அதுக்கான சிம்பிள்ஸ். கெல்வின்க்கு வந்து கேபிட்டல் K, எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் கேபிட்டல் A, luminous intensity candela, amount of substance mole. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 7 fundamental quantities: length, mass, time, temperature, electric current, luminous intensity, amount of substance. ஸோ அதுக்கான யூனிட்ஸ் இது, அதுக்கான சிம்பிள்ஸ் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க. With the help of these 7 fundamental units, the units for other derived quantities are obtained. ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து தான் நமக்கான derived யூனிட்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு லென்த் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஒரு 2 பாயிண்ட்டுக்கான மெஷர்மெண்ட்டு தான் நம்ம லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். 1 மீட்டர் அப்படி இப்போ நமக்கு ஸ்டாண்டர்டாக 1 மீட்டர் அப்படின்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த 1 மீட்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் த்ரூ வேக்யூம். ஒரு வேக்யூமில் லைட் வந்து ட்ராவல், அதாவது 1/29, 97, 92, 458. ஸோ இந்த அதாவது 1 டிவைட் பை 1 வந்து இந்த நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு வேக்யூமில் லைட் வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ பாஸ் பண்ணுதோ அதை தான் வந்து நம்ம 1 மீட்டர் அப்படின்றோம். 1 மீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த லைட் த்ரூ வேக்யூம் இன் 1/299792 செகண்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூ வரும் இல்லையா, இதை டிவைட் பண்ணிங்கன்னா அந்த செகண்டில் லைட்டு வேக்யூமில் எந்த டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுதுன்னா 1 மீட்டருக்கு ட்ராவல் பண்ணுதான். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை தான் வந்து நம்ம 1 மீட்டர் அப்படின்றோம். ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இன் ஆர்டர் டு மெஷர் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது, பெருசாக இருக்குன்னா, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் லைட் இயர் பாராசெகண்ட்ஸ் இதை தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்றது இட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒரு சன்னோட சென்டர் டிஸ்டன்ஸும் சன்னோட மிட் இருக்கு இல்லையா, சன்னோட மிடிலும் ஏர்த்தோட மிடில். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட
வேல்யூ தான் வந்து 1.496 into 10^11 மீட்டர். ஸோ இது 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட லென்த். ஸோ லைட் இயர் அப்படின்றது இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த லைட் இன் 1 year in vacuum and is ஈக்குவல் டு, ஸோ ஒரு லைட் வந்து வேக்யூமில் 1 இயர்க்கு எவ்வளோ மீட்டர் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்யூம் ஸ்பேஸ் இருக்குது, அதில் லைட் ட்ராவல் பண்ணுது. ஸோ 1 இயராக அந்த லைட் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம லைட் இயருன்றோம். 9.46 into 10^15 மீட்டர். Next, parasecond. Parasecond is the unit of distance used to measure the astronomical objects outside the solar system. So இந்த parasecond இந்த measurement term வந்து நம்ம astronomical objects இருக்கு இல்லையா, சோலார் சிஸ்டம்க்கு வெளியில் இருக்க astronomical objects தான் இந்த parasecond நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ 1 light yearோட வேல்யூ வந்து நமக்கு 9.46. 1 astronomical value வந்து நமக்கு 9.46 into 10^15 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பட் இது ஒரு பாராசெகண்ட் அப்படின்றது 3.26 லைட் இயர். அதாவது நீங்கள் இந்த டேர்மோட 3.26 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு பாராசெகண்ட்கான வேல்யூ. ஸோ 3.26 லைட் இயர்ஸ் வந்து நம்ம ஒரு பாராசெகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். So larger units, first kilometer, 10^³ meter, then astronomical unit oda value, light year oda value parasecond. So இதெல்லாமே வந்து நம்ம large quantities, large measurement வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் போது இந்த light year, parasecond, astronomical units எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதே வந்து இதே மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம இந்த யூனிட்ஸு தான் யூஸ் பண்ணணும். ஸோ லார்ஜர் யூனிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், பாராசெகண்ட். அதே ஸ்மாலர் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபெர்மி, ஆங்ஸ்ட்ராம், நானோமீட்டர், மைக்ரான், மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா சென்ச்சுரி நம்மளோட நியரஸ்ட் ஸ்டார் சோலார் சிஸ்டம்க்கு. ஸோ அது வந்து 1.34 பாராசெகண்ட். ஸோ நம்ம ஒரு பாராசெகண்ட் அப்படின்றது 3.26 லைட் இயர்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா சென்ச்சுரி வந்து 1.34 பாராசெகண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது சன்லேருந்து. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் விசிபிள் டு த அன்எய்டட் ஐ இன் த நைட் ஸ்கை ஆர் வித்தின் 500 பாராசெகண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். ஸோ சன்லேருந்து விசிபிளாக இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே 500 பாராசெகண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஸ்மாலர் யூனிட்ஸ். டு மெஷர் ஸ்மால் டிஸ்டன்ஸஸ் சச் அஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆட்டம்ஸ் இன் அ மாலிக்யூல், சைஸ் ஆஃப் அ நியூக்ளியஸ், வேவ் லென்த். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் 10s தான் யூஸ் பண்ணுறோம். தீஸ் குவான்டிட்டிஸ் ஆர் மெஷர்ட் இன் ஆங்ஸ்ட்ராம் யூனிட்ஸ். ஸோ இதுதான் 10^-15 மீட்டர் இன் மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளர் காலம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபெர்மினா 10^15, ஆங்ஸ்ட்ராம் 10^-10, நானோ -9, மைக்ரான் -6, மில்லிமீட்டர் -3, சென்டிமீட்டர் 10^-2 மீட்டர். நெக்ஸ்ட்டு மாஸ். ஸோ மாஸோட குவான்டிட்டிஸை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ த SI system, SI unit of mass is kilogram. 1 kilogram is the mass of a particular international prototype cylinder made of platinum and iridium alloy kept at the International Bureau of Weights and Measures at Sèvres, France. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்க இந்த ப்ரோட்டோடைப் சிலிண்டர், அது வந்து அந்த ப்ரோட்டோடைப் சிலிண்டரில் வந்து பிளாட்டினம் அண்ட் இரிடியம் அலாய்ஸால் மேடான அந்த சிலிண்டரோட வெயிட்டு தான் வந்து நம்ம கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். 1 கிலோகிராமோட வேல்யூ வந்து
அந்த பிளாட்டினம் அண்ட் இரிடியம் அயானால் செஞ்ச அந்த சிலிண்டரோட வெயிட்டு தான் வந்து நம்ம 1 கிலோகிராம் அப்படின்றோம். ஸோ அதோட வெயிட் தான் வந்து SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் 1 கிலோகிராம். ஸோ ஸ்டாண்டர்ட் வெயிட் ஆஃப் SI மாஸோட ஸ்டாண்டர்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஸோ த யூனிட்ஸ் கிராம் அண்ட் மில்லிகிராம் ஆர் த சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. 1/10 of the unit. So 1 gram is equal to 1/1000 into 1 kg. So அதாவது ஒரு கிராமோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0.001 கிலோகிராம். அதாவது 1/1000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.001 கிலோ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போது 1 கிலோகிராம் ஒரு கிராமோட கிலோகிராமை கன்வெர்ட் பண்ணும்போது 0.001 கிலோகிராம். அதே மில்லிகிராம் அப்படின்னும் போது உங்களுக்கு 6 zeros வந்து வரும். அதே மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு 6 digits தள்ளி உங்களுக்கு பாயிண்ட் வந்திருக்கும். 1 குவிண்டால் அப்படின்றது 100 kgs தான் 1 குவிண்டால். 1 மெட்ரிக் டன் அப்படின்றது 10 குவிண்டால்ஸ், அதாவது 1000 into 1 கிலோகிராம் அப்படின்னா உங்களுக்கு 1 மெட்ரிக் டன். ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் பார்க்கணும். 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் வந்து எவ்வளோ கிலோகிராம்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. 1 மில்லிகிராம் அப்படின்ற போது உங்களுக்கு 6 digits தள்ளி தான் வந்து பாயிண்ட்ஸ் வரும். ஸோ 0.50 வரும் 1 கிலோகிராம். ஒரு குவிண்டால் அப்படின்றது 100 கிலோகிராம், 100 கிலோகிராம்ஸ். அதே 1 மெட்ரிக் டன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 1000 கிலோகிராம்ஸ் தான் நம்ம 1 மெட்ரிக் டன்றோம். ஸோ அப்போ 10 குவிண்டால் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் வந்து கன்வர்ஷன்ஸ்க்கான வேல்யூஸ். Next, atomic mass unit. So the mass of a proton, neutron and electron can be determined by atomic mass unit. So 1 AMU is equal to 1/12 of the mass of carbon 12 atom. அதாவது கார்பன் 12 ஆட்டமை வந்து நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ண என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ. ஸோ மாஸ் ஆஃப் 1 ml ஆஃப் வாட்டர் வந்து 1 கிராம். mass of 1 liter of water அப்படின்னா 1 kilogram. mass of other liquids varies with the density. So liquid ஓட mass வந்து it varies depending on the density. Next, time is a measure of duration of events and intervals between them. ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கான இன்டர்வலை தான் டைமுன்னு சொல்லி சொல்கிறோம். The SI unit of time is second. 1 second is the time required for the light to propagate 299792,458 meters. ஸோ அந்த லைட் வந்து ஒரு செகண்டில் இவ்வளோ மீட்டர்ஸ் வந்து ப்ரொபகேட் பண்ண முடியும். the SI யூனிட் வந்து செகண்ட். ஒரு செகண்ட் அப்படின்றது இவ்வளோ மீட்டர்ஸை வந்து அந்த லைட் வந்து பாஸ் ஆகிடும். 1 second is the time required for the light to propagate 29 crores 97 lakhs 92,458 meters வந்து ஒரு செகண்டில் லைட் வந்து ப்ரொபகேட் பண்ண ஒரு வாக்யூமில் பாஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஒரு செகண்டுன்னு சொல்லி மெஷர் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் 1 bar 86,400 part of a mean solar day. Larger units for measuring time are day, month, year and millennium. So 1 millennium is equal to 3.16 into 10 power 9 seconds. into 10 power 9 seconds பண்ணிங்கன்னா ஒரு மில்லேனியமோட வேல்யூ வந்து நமக்கு இருக்கும். ஸோ லார்ஜர் யூனிட்ஸ் ஆஃப் டைமை வந்து டேவோ, மந்த்து, இயர், மில்லேனியம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி. SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கெல்வின். 1 Kelvin is the fraction 1 bar 273.16 of a thermodynamic temperature of a triple point of water. So triple point of water அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து
at which saturated water வந்து vapor ஆகுறதும் pure water and melting ice are in equilibrium. ஸோ இந்த மூணோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் temperature at which the saturated water vapor, pure water and melting ice are in equilibrium. அதுதான் வந்து நம்ம கெல்வின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Next, 0 Kelvin is commonly known as absolute zero. The other units for measuring temperature are degrees Celsius and Fahrenheit. So 1 Kelvin oda fraction வந்து 1/273.16 of a thermodynamic temperature. So இந்த temperature தான் வந்து saturated water வந்து vapor ஆகுறது, pure water, melting ice எல்லாமே வந்து ஒரு equilibrium தான் இருக்கிறது தான் வந்து 1/273.16 temperature. So other units for temperature என்னமோ Celsius and Fahrenheit. Next, unit prefix. Unit prefix are the symbols placed before a symbol of a unit to specify the order of the magnitude. They are useful to express very large and very small quantities. Kilo is unit prefix in the unit kilometer. So meter oda prefix la வந்து kilo அப்படினு சொல்லி இருக்கு. Kilo அப்படினும் போது நம்ம 10 power 3 தான் kilo அப்படினு சொல்றோம். ஸோ இதுதான் பவர் ஆஃப் 10 தான் இந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளர் காலமை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட சிம்பிள்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10 power 15 போது பீட்டா, 10 power 12 டெரா, 10 power 9 ஜிகா, 10 power 6 மெகா, 3 கிலோ, 10 power 2 ஹெக்டோ, 10 power 1 டெக்கா. ஸோ அதோட மைனஸ் வேல்யூஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10 power -1 டெசி, -2 centi, -3 milli, -6 micro, -9 nano, -12 pico and 15 femto. அதோட symbols தான் இங்கே கொடுத்துருக்கிறது. The physical quantities vary in different proportions, like from 10 power -15 meter being the diameter of a nucleus. ஸோ இந்த பேரை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். Next, rules and conventions for writing SI units and their symbols. ஸோ ஒரு SI யூனிட் எழுதும் போது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னன்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரால உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃபில் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ்க்கும் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்றது வேரி ஆகும் இன் டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ். அதாவது டயமீட்டர் ஆஃப் எ நியூக்ளியஸ் வந்து 10 power 15 மீட்டராக இருக்கலாம். அதே வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரு 2 ஸ்டார்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 10 power 26 மீட்டர்ஸாக இருக்கலாம். சேம் வே மாஸ் ஆஃப் அ எலக்ட்ரானும் மாஸ் ஆஃப் மில்கி வே கேலக்ஸியும் வேரியாக இருக்கலாம். ஸோ த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வேரி இன் டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸில் த யூனிட் நேம்ட் ஆஃப்டர் அ சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் அ கேபிட்டல் லெட்டர். ஸோ நியூட்டன் அந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா நம்ம நியூட்டன் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றா அதோட சிம்பிள் போடலாம், இல்லை ஃபுல்லாக எழுதும் போது நம்ம அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. நியூட்டன், ஹென்ரி, ஆம்பியர் அண்ட் வாட் ஃபுல் நேமோடு எழுதும் போது. பட் நீங்கள் வந்து அது சிம்பிளாக எழுதும் போது NHA and W for wattன்னு எழுதலாம். The symbols of units named after scientists should be written in a initial capital letter. ஸோ நம்ம ஃபுல் நேம் எழுதும் போது ஸ்மால் லெட்டர்லேயும், சிம்பிள்ஸ் எழுதும் போது கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயும் எழுதணும். Small letters are used as a symbols for units not derived from the proper noun. ஸோ இது மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம யூனிட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுத போகிறோம். மீட்டருக்கு small m, கிலோகிராமுக்கு small kg. No full stop or other punctuation mark should be used within or at the ends of the symbol. Next, the symbols of the units are not expressed in plural form. So 10 kg வந்து நீங்கள் 10 kgs அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. When temperature is expressed in Kelvin, the degree sign is omitted. ஸோ டெம்பரேச்சர் அதாவது செல்சியஸில் போடும்போது நம்ம
டிகிரி செல்சியஸ் போடலாம். பட் கெல்வினில் வந்து நம்ம இந்த டிகிரின்ட்டு மார்க் பண்ணக்கூடாது. 283 டிகிரி கெல்வின் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஒன்லி 283 கெல்வின். பட் செல்சியஸில் பண்ணும்போது 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி பண்ணணும். யூஸ் ஆஃப் சாலிடஸ் மீன்ஸ் இந்த பார் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம் இல்லையா, இந்த சாலிடஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் இண்டிகேட்டிங் a division of one in its symbol by another unit symbol. Not more than one solidus is used. ஸோ மோர் தென் ஒன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஜூல் பர் கிலோ கெல்வின் பர் மோல் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா பவர் -1 இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கலாம் அதோட யூனிட்ஸ். The number and units should be separated by a space. ஸோ இந்த நம்பர்ஸும் யூனிட்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸால் நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் அக்செப்டட் சிம்பிள்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட ஓன் சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆம்பியருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கேபிட்டல் ஏ தான் வந்து அதோட சிம்பிள். நம்ம வந்து அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு த நியூமெரிக்கல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஷுட் பி ரிட்டன் இன் அ சயின்டிஃபிக் ஃபார்ம். Example, the density of a mercury should be written as. ஸோ அதோட சயின்டிஃபிக் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதணும். 1.36 × 10⁴ கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஸோ இது வந்து இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸால் தான் நம்ம எழுதணும். வி ஷுட் நாட் ரைட் இந்த ஃபார்மேட்டில் எழுதக்கூடாது. ஸோ இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ காஜோட மெஷர்மெண்ட்டு, அதோட லீஸ்ட் கவுண்ட், 0 எரர், பாசிட்டிவ் எரர், நெகட்டிவ் எரர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட தின்னஸ்ட், நம்ம மெட்டீரியலோட மினிமம் எவ்வளோ தின்னாக இருந்தாலுமே கூட நம்மளால் வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். வெர்னியர் கேலிப்பர் பார்த்தீங்கன்னா the smallest length which can be measured by meter scale is called least count. அந்த மீட்டர் ஸ்கேலில் வந்து நம்மளால் எவ்வளோ மினிமமாக மெஷர் பண்ண முடியுமோ அதை தான் வந்து நம்ம லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வெர்னியர் கேலிப்பர் we can have an accuracy of 0.1 mm and with screw gauge we can have an accuracy of 0.0 mm. ஸோ நம்ம வெர்னியர் கேலிப்பரில் ஒரு மெட்டீரியலோட திக்னஸ் வந்து மெஷர் பண்ணணும்னா அந்த மெட்டீரியல் வந்து 0.1 mm இருந்தாலும் அது வந்து அக்யூரேட்டாக நமக்கு மெஷர் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி ஸ்க்ரூ காஜில் பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்து 0.01 mm. நமக்கு இப்போ ஒரு வயரோட திக்னஸ் கண்டுபிடிக்கணுன்னா கூட நம்ம ஸ்க்ரூ காஜில் கரெக்டாக அதாவது அக்யூரேட்டாக நம்ம வந்து அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். தென் இந்த லீஸ்ட் கவுண்ட் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. the smallest length which can be measured by a meter scale is called least count. ஸோ வெர்னியர் கேலிப்பருக்கும் ஒரு லீஸ்ட் கவுண்ட் இருக்கும், ஸ்க்ரூ காஜ்க்கும் ஒரு லீஸ்ட் கவுண்ட்ன்றது இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லீஸ்ட் கவுண்ட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். Vernier caliper consists of a thin long steel scale graduated in centimeter and millimeter called main scale. ஸோ வெர்னியர் கேலிப்பரில் மெயின் ஸ்கேல் வந்து இதுதான் வந்து மெயின் ஸ்கேல். உங்களுக்கு இந்த மெயின் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர்லேயும் உங்களுக்கு டிவிஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி மில்லிமீட்டர்ஸ்லேயும் டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த 0, 1, 2, 3, 4, 5, 6 இருக்கிறது சென்டிமீட்டர். மிடில் நம்ம நார்மல் ஸ்கேலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த மெயின் ஸ்கேலில் உங்களுக்கு இருக்கும். To the left of the main scale, an upper and lower jaw are fixed perpendicular to the bar. ஸோ இங்கே மேலே இதில் பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து அப்பர் ஜாஸ், இது ரெண்டுமே வந்து லோயர் ஜாஸ். ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடு, இதை வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாது. பட் இந்த சைடு இருக்க 2 ஜாஸுமே வந்து உங்களுக்கு மூவபிள். ஸோ இது வந்து இன்சைட் ஜாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ரெண்டுத்தையும். இதை ரெண்டும் வந்து அவுட் சைட் ஜாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பார்ட்ஸில் இது மெயின் ஸ்கேலு, இங்கே மிடில் இருக்குது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு
வெர்னியர் ஸ்கேல். இது இந்த பாயிண்டில் சம் டிவிஷன்ஸ் இருக்குது இல்லையா இந்த இடத்துல. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டு த லெஃப்ட் ஆஃப் த மெயின் ஸ்கேல் அண்ட் அப்பர் அண்ட் லோயர் ஜா ஆர் ஃபிக்ஸட் perpendicular டு த bar. These are named as fixed jaws. ஸோ இந்த ரெண்டு பார்ட் வந்து fixed jaws. இது ரெண்டும் வந்து fixed jaws. A slider with an upper and lower movable jaw is fixed. இது வந்து upper and lower movable jaws வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம upper and lower movable jawsன்னு சொல்லி சொல்கிறோம். The slider can be moved or fixed to any position using a screw. ஸோ இது வந்து மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளால் இந்த மாதிரி மூவ் பண்ண முடியும். அண்ட் இட் கேன் பி ஃபிக்ஸட் யூஸிங் ஸ்க்ரூவை வச்சு நம்ம இதை டைட் பண்ண முடியும். The vernier scale is marked on the slider and it moves along with the movable jaws and the slider. ஸோ இந்த வெர்னியர் ஸ்கேல்ஸ் வந்து இந்த மூவபிள் ஜாஸ் கூடவே மூவ் பண்ண முடியும். நம்மளால் ஸ்லைடர் கூட மூவ் பண்ண முடியும் அந்த வெர்னியர் ஸ்கேலில். The lower jaws are used to measure the external dimension and the upper jaws are used to measure the internal dimension of the object. ஸோ இப்போ ஒரு பால் எடுத்திங்கன்னா அதோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த கீழே இருக்க இந்த ஜாஸை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டும் வந்து லோயர் ஜாஸ். ஸோ லோயர் ஜாஸை வச்சு நம்மளால் எக்ஸ்டர்னல் டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும். வேறஸ் அப்பர் ஜாஸ் வச்சு இப்போது ஒரு சிலிண்டர் ஒன்று இருக்குது அப்படின்னா அதோட இன்டர்னல் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா இது உள்ள ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டர்னல் டயாமீட்டர் அதில் மெஷர் பண்ண முடியும். The thin bar attached to the right side of the vernier scale is used to measure the depth of the hollow objects. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தின் பார் ஒன்று இருக்கும். இந்த பார் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட டெப்த்தை வந்து நம்மளால் ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸோட டெப்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வெர்னியர் ஸ்கேலோட பார்ட்ஸு, அதோட யூசேஜ் எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ யூசேஜ் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இன் யூஸிங் த வெர்னியர் கேலிப்பர் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் லென்த். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்மளால் எந்த அளவுக்கு ஸ்மாலஸ்ட் லென்த்து கண்டுபிடிக்க முடியுமோ அதை தான் நம்ம வந்து லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஸோ இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னும் போது 1 mm தான் நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 0 to 1 வந்து உங்களுக்கு 1 cm. ஸோ அதில் 10 டிவிஷன்ஸ் இருக்குது, அது வந்து 1 mm. ஸோ வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ இந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில் 10 டிவிஷன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம 10 அதோட வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம லீஸ்ட் கவுண்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன் வில் பி இன் த சென்டிமீட்டர், further divided into millimeter. The value of the smallest main scale division is 1 mm. அதுதான் நான் உங்களுக்கு மெயின் ஸ்கேலில் காமிச்சேன். நெக்ஸ்ட் இந்த வெர்னியர் ஸ்கேல் there will be 10 division. So 1 mm divide by 10 is equal to 0.1 mm. ஸோ அதை நீங்கள் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணுன்னா டிவைட் பை இதை வந்து நீங்கள் டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா நீங்கள் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போது 0.01 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஜீரோ எரர். ஸோ இந்த ஜீரோ எரர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஸ்கேலையும் இந்த ரெண்டு ஜாஸையும் வந்து அட்டாச் பண்ணும்போது வெர்னியர் ஸ்கேலில் இருக்க ஃபஸ்ட்டு டிவிஷனும் இந்த ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேலும் வந்து கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்கான எரர் வந்து ஜீரோ எரர் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து அந்த சைடு ரைட் சைடில் இருந்தாலோ இல்லை லெஃப்ட் சைடில் இருந்தாலோ நம்ம அதை வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஜீரோ எரர் ஆஃப் அ இன்ஸ்ட்ருமெண்ட் வெர்னியர் கேலிப்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது வெர்னியர் ஸ்கேலோட ஃபஸ்ட்டு டிவிஷனும் மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் கோயின்சைட் ஆகிற இடத்துல. ஸோ ஜீரோ எரர். unscrew the slider and move it to the left such that both the jaws touch each other. ஸோ அந்த ரெண்டு ஜாஸும் வந்து டச் ஆகிற மாதிரி. Check whether the zero marking of the main scale coincide with that of the zero of the vernier scale.
If they coincide then there is no zero error. ஸோ coincide ஆச்சுன்னா மட்டும் உங்களுக்கு வந்து zero error அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. If they do not coincide with each other, the instrument is set to possess zero error. ஸோ ஜீரோ எரர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். If the zero of the vernier is shifted to the right of the main scale, it is called positive error. அதே left of the main scale இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஜீரோ எரர். ஸோ ரைட் அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரைட் சைடு வரும். அதாவது ரைட் சைடில் இந்த வெர்னியர் ஸ்கேல் வந்து கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எரரும், அதே வந்து இந்த வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன் ஜீரோக்கு லெஃப்டில் இருந்ததுன்னா நெகட்டிவ் ஜீரோ எரரும் நம்ம சொல்கிறோம். அதே வந்து ஜீரோவும் இந்த வெர்னியர் ஸ்கேலோட ஃபர்ஸ்ட் டிவிஷனும் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ ஜீரோ எரர். பாசிட்டிவ் ஜீரோ எரர் பாருங்கள் இதுலேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர். பாருங்கள் இது வந்து மெயின் ஸ்கேலோட டிவிஷன், இது வந்து வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன். ஸோ ரெண்டு ஜாஸையும் நம்ம இப்படி அட்டாச் பண்ணும்போது சப்போஸ் இந்த வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ வந்து ஜீரோக்கு ரைட் சைடு வந்ததுதான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த வெர்னியர் ஸ்கேலில் வந்து எந்த டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சைட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் டிவிஷன் வந்து கோயின்சைட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இங்கே +5ன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட், நம்ம லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். ஸோ ஜீரோ எரர் பாசிட்டிவ் ஜீரோ எரர்னு நம்ம இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதே மாதிரி எந்த டிவிஷனில் வந்து கோயின்சைட் ஆகிருக்கோ அதை +5ன்னு போடணும். ஏன்னா பாசிட்டிவ் எரர் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ இதோட பாசிட்டிவ் ஜீரோ எரரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.05 சென்டிமீட்டர். அப்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர்னால் நமக்கு கிடைக்கிற வேல்யூவோட இந்த ஜீரோ எரரை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ -0.05 சென்டிமீட்டர். இப்போ ஒரு மெட்டீரியலோட திக்னஸ் வந்து உங்களுக்கு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சது அப்படின்னா அதோட வந்து நீங்கள் இந்த 0.05 சென்டிமீட்டரை மைனஸ் பண்ணணும். -0.05 சென்டிமீட்டர் அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் எரர்னால் கிடைக்கிற ஆன்சரை வந்து நீங்கள் வந்து லெஸ் பண்ணணும். அதே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எரராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டு கான்செப்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த கரெக்ட் ரீடிங் இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 8 சென்டிமீட்டரும் வெர்னியர் கோயின்சிடன்சஸ் 4. அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 8 சென்டிமீட்டருன்னு கொடுத்துருக்காங்க. 8 சென்டிமீட்டர் அண்ட் வெர்னியர் கோயின்சிடன்ஸ். ஸோ மெயின் ஸ்கேல் வந்து 8ம் இந்த வெர்னியர் டிவிஷன் இருக்கு இல்லையா, இந்த வெர்னியர் டிவிஷன்ஸ் வந்து எந்த டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேலோட கோயின்சைட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் வெர்னியர் கோயின்சைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இதில் இவங்க எதுவுமே கொடுக்கல கோயின்சைட் ஆன மாதிரி. இந்த மாதிரி எந்த வெர்னியர் டிவிஷன் வந்து கோயின்சைட் ஆகிருக்குன்னு பார்த்து அந்த வேல்யூவை தான் நம்ம வெர்னியர் கோயின்சைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வேல்யூ வந்து 4 ப்ளஸ் பாசிட்டிவ் ஜீரோ எரர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம -0.05 சென்டிமீட்டர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 7.99 சென்டிமீட்டர் சொல்லி கிடைக்குது. ஸோ இதே மாதிரி தான் நெகட்டிவ் ஜீரோ எரரும். ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த மெயின் ஸ்கேலுக்கு இருக்குது. மெயின் ஸ்கேல் ஜீரோவோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தேர்ஃபோர் நெகட்டிவ் ஜீரோ எரர். இப்போ நீங்கள் இதில் வந்து எது வந்து கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6th லைன் தான் நமக்கு கோயின்சைட் ஆயிருக்கு. 6th லைன் ஆஃப் வெர்னியர், 6th டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேலோட கோயின்சைட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம். 10, 9, 8, 7. ஸோ லாஸ்ட்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா
4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். See, in this case you can see that sixth line is coinciding. To find the negative error we can count backward from 10. Here the fourth line is coinciding. ஸோ ஃபோர்த் லைன் நமக்கு ஃப்ரம் 10லேருந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஃபோர்த் லைன் தான் நமக்கு வந்து கோயின்சைட் ஆயிருக்கு. தேர்ஃபோர் நெகட்டிவ் 0 எரர் வந்து -4 நெகட்டிவ்ன்றதில் -4th டிவிஷன் வந்து நமக்கு 4th டிவிஷன் வந்து கோயின்சைட் ஆயிருக்கு. ஸோ -4 into 0.01 லீஸ்ட் கவுண்ட் ஓட வேல்யூ போட்டிங்கன்னா -0.04 தான் வந்து உங்களுக்கு 0 எரர் நெகட்டிவ் 0 எரரோட வேல்யூ. அப்போ நம்ம 0 கரெக்ஷனில் ப்ளஸ் பண்ணணும் 0.04. ஸோ இதுக்கான ப்ராப்ளம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் வந்து ரெண்டுமே சேம் தான். நம்ம வந்து வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷனோட எங்கே கோயின்சைட் ஆகுது அப்படின்றத கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் எக்ஸாக்ட் 0 எரர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கான ப்ராப்ளமும் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ we can use vernier caliper to find different dimension of any familiar object if the length, width and height of an object can be measured. Volume can be calculated. So for example, if we could measure the inner diameter of beaker-ஓட inner diameter-ம் அதோட டெப்த்தையும் நம்ம calculate பண்ணணும், அதோட வால்யூம் வந்து நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ நவ்வேடேஸ் இப்போலாம் பார்த்திங்கன்னா நமக்கு டிஜிட்டல் வர்னியர் கேலிப்பரே கிடச்சிருது. அதுலேயே வந்து நமக்கு 0 எரர் கரெக்ஷன்ஸ் அதுலேயே வந்து கால்குலேட் பண்ணியே நமக்கு வேல்யூஸ் சொல்லிடும். We are living in a digital world and the digital version of the vernier calipers are available nowadays. Digital vernier caliper has a digital display on the slider. இந்த ஸ்லைடர் மேலே தான் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே தெரியும், which calculates and displays the measured value. The user need not manually calculate the least count, 0 error, நெகட்டிவா பாசிட்டிவா. ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அந்த ஆப்ஜெக்ட் அங்கே ப்ளேஸ் பண்ணாலே அந்த டிஜிட்டல் வேல்யூ வந்து அந்த டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பரில் நமக்கு வேல்யூஸ் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்க்ரூ காஜ். ஸோ ஸ்க்ரூ காஜில் நம்ம வந்து மினிமம் எந்த மெஷர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 mm. With the screw gauge it is possible to measure the diameter of a thin wire. ஒரு thin வயரோட டயாமீட்டர்ஸை கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு தின் மெட்டாலிக் பிளேட்ஸ் ஏதாவது இருந்தால் அதோட திக்னஸையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ ஸ்க்ரூ காஜ். ஸோ ஸ்க்ரூ காஜ் அப்படின்றது இதுதான் வந்து ஸ்க்ரூ காஜ். ஸோ இதோட பிட்ச் ஸ்கேல், த ஹாலோ சிலிண்டர் இஸ், இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூ ஷேப்டு ஒரு மெட்டல் ஃப்ரேம் இருக்கும், யூ ஷேப்டு மெட்டல் ஃப்ரேமு. அப்புறம் ஹாலோ சிலிண்டர் இஸ் அட்டாச்டு டு ஒன் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். ஸோ இதுதான் அந்த ஹாலோ சிலிண்டர். அந்த ஃப்ரேமோட எண்டில் வந்து ஹாலோ சிலிண்டர் அண்ட் க்ரூஸ் ஆர் கட் ஆன் த இன்னர் சர்ஃபேஸ். ஸோ இந்த இன்னர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம க்ரூஸ் அப்படின்னு சொல்கிறோம். க்ரூஸ் ஆர் கட் ஆன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் த்ரூ விச் அ ஸ்க்ரூ பாசஸ். இந்த க்ரூஸ் வழியாக தான் இந்த ஸ்க்ரூ வந்து பாஸ் ஆகிருக்கு. On the cylinder, parallel to the axis of a screw, there is a scale which is graduated in millimeter. ஸோ இந்த ஸ்கேல் வந்து மில்லிமீட்டரில் தான் நமக்கு இருக்கிறது. இந்த ஸ்கேல் வந்து நம்ம மில்லிமீட்டர், இது வந்து மில்லிமீட்டரை தான் மெஷர் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கேலோட மெஷர்மெண்ட்ஸ், ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் அட்டாச்டு டு எ ஸ்லீவ். த ஹெட் ஆஃப் த ஸ்லீவ் இஸ் திம்பிள். ஸோ இதுதான் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்லீவ், இது வந்து திம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் டிவைடட் இன்ட்டு 100 டிவிஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சின்ன சின்ன டிவிஷன்ஸு, இது வந்து 100 டிவிஷன்ஸாக டிவைட் ஆகிருக்கு. இதில் 100 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 100 இதுதான் வந்து நம்ம ஹெட் ஸ்கேல். இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட் ஸ்கேல். இது வந்து ஸ்லீவ், இந்த பார்ட் வந்து ஸ்லீவு, இது திம்பிள். திம்பிளில் ஓட ஹெட்டில் தான் வந்து நமக்கு அந்த டிவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து 100 டிவிஷன்ஸ் இருக்குது இதில். இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட் ஸ்கேல்.
The end of the screw has a plain surface spindle, a stud anvil. So spindle and anvil. இது வந்து spindle, anvil வந்து இது ஹெட்ல வந்து இருக்கிறது anvil, இது வந்து spindle is attached to the other end of the frame just opposite to the tip of the screw. The screw head is provided with a ratchet arrangement safety device to prevent the user from exerting undue pressure. So இதில் ratchet இதுதான் வந்து உங்களுக்கு சேஃப்டி ஸ்க்ரூ சேஃப்டிக்காக கொடுத்துருக்கிறது. ஸோ இதோட பார்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆன்வல், ஸ்பெண்டல், திம்பிள், அப்புறம் இந்த ஸ்கேல்ஸோட ரீடிங், அதாவது மில்லிமீட்டரில் இருக்குது இல்லையா, இந்த ரீடிங்ஸ் வந்து பேரல் ஆர் ஸ்லீவு. தென் ராச்செட் தான் வந்து இதில் வந்து சேஃப்டி ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சேஃப்டி டிவைஸ். யூஸிங் ஸ்க்ரூ காஜ், the screw gauge work on the principle that when the screw rotates in a nut, the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotations. ஸோ நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து ரொட்டேட் பண்ணும் போது இந்த ஸ்பிண்டில் வந்து மூவ் ஆகும் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம அதோட மெஷர்மெண்ட்டை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். pitch of the screw. The pitch of this screw is the distance moved by the tip of the screw. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்கோ அதை தான் வந்து நம்ம pitch of the screw சொல்லி சொல்கிறோம். ஸோ distance moved by the pitch. ஸோ இந்த pitch மூவ் ஆகிறதும், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ், இந்த ஹெட் ஸ்கேலில் இருக்க டிவிஷன்ஸும். ஸோ ஒரு pitch தான் நம்ம பண்ண போகிறோம், அதாவது ஒரு ரொட்டேஷன் ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேலில் 100 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 0.01 mm தான் வந்து நமக்கு லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எ ஸ்க்ரூ காஜ். நெக்ஸ்ட்டு ஜீரோ எரர். ஸோ வென் த மூவபிள் ஸ்டட் ஆஃப் த screw and the opposite fixed stud on the frame area brought into contact. ஸோ இந்த ஆன்வலும் ஸ்பிண்டிலும் வந்து ரெண்டும் டச் ஆகும் போது ஜீரோ ஆஃப் த ஹெட் ஸ்கேல், ஸோ திம்பிள் தான் நம்ம ஹெட் ஸ்கேலுன்றோம், அதில் இருக்க அந்த ஜீரோவும் மெயின் ஸ்கேலோட லைனும், இஃப் த ஜீரோ ஆஃப் த ஹெட் ஸ்கேல் கோயின்சைட் வித் த பிட் ஸ்கேல் ஆக்சஸ், ஸோ இந்த ஆக்சஸோட கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு நோ ஜீரோ எரர் அப்படின்றோம். இந்த ஜீரோ ஆஃப் த திம்பிள், இந்த ஹெட் ஸ்கேலோட ஜீரோவும் இந்த ஆக்சஸ் லைன் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை நோ ஜீரோ எரர் சொல்லணும். ஸோ பாசிட்டிவ் எரர் அப்படின்னா when the movable stud of the screw and the opposite fixed stud on the frame are brought into contact if the zero of the head scale lies below the pit scale. So zero of the head scale வந்து இந்த pit scale ஓட ஆக்சிஸ்க்கு கீழே இருந்தது அப்படின்னா அது நம்ம பாசிட்டிவ் ஜீரோ எரர்னு சொல்கிறோம். அப்போது அதே மாதிரி மேலே இருந்தது அப்படின்னா நம்ம நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஜீரோ எரர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, here the fifth division of the head scale coincides with the pit scale division. ஸோ ஃபிஃப்த் டிவிஷன் வந்து நமக்கு கோயின்சைட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஜீரோ எரர் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ்னு தெரியும், அதனால் இங்கே பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. தென் எந்த இடத்துல அது கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்த் டிவிஷனில் கோயின்சைட் ஆயிருக்கு. தென் லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ வந்து 0.01 mm. ஸோ ஜீரோ எரர் வந்து 0.05 millimeter. ஸோ ஜீரோ கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம மைனஸ், ஏன்னா இது பாசிட்டிவ் எரர், ஸோ மைனஸ் பண்ணணும் நம்மளோட ஆன்சர்லேருந்து. இதே தான் நெகட்டிவ் எரருக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் எரரும் இதே மாதிரி தான், பட் ஹெட் ஸ்கேல் லைஸ் அபவ் த பிட் ஸ்கேல். ஹெட் ஸ்கேல் வந்து பிட் ஸ்கேலோட மேலே இருக்கும், கோயின்சைட் ஆகாமல் மேலே இருக்கும். சப்போஸ் பிட் ஸ்கேலோட ஆக்சஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ஹெட் ஸ்கேல் வந்து இந்த இடத்துல கோயின்சைட் ஆகிருக்கும். அப்போது நம்ம வந்து எந்த இடத்துல வந்து கோயின்சைட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜீரோனா அந்த இடம் 100, ஸோ நெக்ஸ்ட்டு 99, 98, 97, 96, ஸோ அந்த மாதிரி கவுண்ட்ஸ் தான் நமக்கு வரும். அப்போது 95th டிவிஷன் தான் வந்து அதில் கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ நெகட்டிவ் ஜீரோ எரர் பண்ணும் போது நம்ம 100 - 95 அந்த எண்ணோட வேல்யூ வந்து நம்ம 100 மைனஸ் பண்ணிக்கணும்.
ஸோ அப்போ -5 into 0.01. ஸோ ஜீரோ எரர், நெகட்டிவ் ஜீரோ எரர் வந்து -0.05 millimeter. ஸோ ஜீரோ கரெக்ஷனில் நம்ம அதை பாசிட்டிவ் சொல்லி பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 95ல் அந்த ஆக்சஸில் கோயின்சைட் ஆயிருக்கு. 95ல் கோயின்சைட் ஆயிருக்கு. ஆக்சஸ் இங்கே ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 95ல் வந்து உங்களுக்கு கோயின்சைட் ஆயிருக்கு. ஸோ 100 - 95 பண்ணி நம்ம லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணணும். இது பாசிட்டிவ் எரர். ஸோ பாசிட்டிவ் எரர்ன்னும் போது நம்ம 0 வந்து கீழே தான் இருக்கும். ஸோ 5ல் கோயின்சைட் ஆகுது. நம்ம 5 into லீஸ்ட் கவுண்ட் பண்ணால் பாசிட்டிவ் 0 எரர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மெஷரிங் மாஸ். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ், டேர்ம் மாஸுக்கும் வெயிட்டுக்கும் வந்து நமக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வி காமன்லி யூஸ் த டேர்ம் வெயிட்டா. நம்ம வெயிட்டுன்னு தான் சொல்கிறோம், பாடியோட வெயிட் இல்லை, ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அது வந்து வெயிட் இல்லை, அதோட ஆக்சுவல் டேர்ம் வந்து mass. Many things are measured in terms of mass. In the commercial world, the SI unit of mass is kilogram. ஸோ நம்ம அந்த ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம வேரி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மில்லிகிராம்ஸ்ன்னு சொல்கிறோம், கிலோகிராம்ஸ்ன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், இல்லை டன்ஸுன்னு சொல்லி சொல்கிறோம், குவிண்டால் சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து மாஸ் தான். பட் நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் தான் வந்து வெயிட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது மாஸை வந்து மெஷர் பண்ணுறது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ஷெல் ஆஃப் அன் எக் இஸ் 12% ஆஃப் இட்ஸ் மாஸ். ஸோ எக்கோட ஷெல் அந்த ஒயிட் பார்த்திங்கன்னா அதோட மாஸ்லேருந்து 12% வந்து அந்த எக் ஷெல் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ப்ளூ வேல் கேன் வெய் 30 எலிஃபென்ட்ஸோட வெயிட் இருக்கும். அதே மாதிரி 3 லார்ஜ் டூர் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அதோட 3 டூர் பஸ்ஸஸை ஜாயின் பண்ணால் அது லென்த் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருக்கும் ஒரு ப்ளூ வேலோட லென்த் அண்ட் வெயிட். ஸோ காமன் பீம் பேலன்ஸ். ஸோ இதுதான் வந்து காமனாக பீம் பேலன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் மாசஸ் என்னென்ன அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே. இது எல்லாமே நம்ம யூஸ்வலாக மார்க்கெட்டில் பார்க்குற ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். 5 grams 10 grams. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூ ஏதாவது வாங்குகிறோன்னா 100 grams 50 grams அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இந்த கைண்ட் ஆஃப் பீமை வச்சு தான் அவங்க மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இது அப் டு 5 kgs வரைக்கும் இருக்குது. 5 gramsலேருந்து 5 kgs வரைக்கும் இருக்குது. திஸ் பேலன்ஸ் கேன் மெஷர் மாஸ் அக்யூரேட்லி அப் டு 5 grams. ஸோ அக்யூரேட்டாக 5 gramலேருந்து 5 kgs வரைக்கும் நம்ம இதில் மெஷர் பண்ண முடியும். இது பேர் காமன் பீம் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஸோ ஃபிசிக்கல் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். 10 milligramலேருந்து அங்கே வந்து நம்ம 5 grams சொன்னோம், இது வந்து மில்லிகிராம். ஸோ 10 milligrams 20 milligrams. ஸோ கோல்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் நமக்கு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அப் டு 200 grams வரைக்கும் நம்ம இதில் மெஷர் பண்ண முடியும் இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். அதோட மினிமம் வெயிட் எவ்வளோ கால்குலேட் பண்ண முடியும், மேக்ஸிமம் எவ்வளோ கால்குலேட் பண்ண முடியும், இது நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் இந்த மாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் பேலன்ஸ். ஸோ அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு இப்போலாம் இந்த டிஜிட்டல் பேலன்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Nowadays for accurate measurements digital balances are used. So measure it, which measure mass accurately even up to few milligrams. அதாவது ஒரு 10 milligramsனாலும் நம்ம இந்த டிஜிட்டல் பேலன்ஸ் வச்சு ஈஸியாக வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இது யூஸ்வலாக வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ்லேயும் லேப்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஈஸிலி கேரியபிள். அது வந்து ஹூக்ஸ் லா வச்சு தான் வந்து ஒர்க் ஆகுது. இட் ஒர்க்ஸ் பை ஹூக்ஸ் லா. ஸோ நம்ம வெயிட் அங்கே போடும் போது அந்த ஸ்ப்ரிங் வந்து இறங்கும், கீழே வந்து இறங்கும். அப்போது அதில் இருக்க அந்த ஸ்கேலோட மெஷர்மெண்ட்ஸும் இறங்கி நமக்கு கரெக்டான வெயிட்டை வந்து அதில் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இந்த ஹூக்கில் தான் வந்து நம்ம வெயிட்டை வந்து ஹேங் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலில் இந்த ராட் வந்து நம்ம எந்த அளவுக்கு வெயிட் போடுறோமோ இந்த ராட் வந்து கீழே இறங்கும். அப்போ இங்கே இருக்க ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்மளால்
ஆப்ஜெக்டோட வெயிட்டை வந்து மெஷர் பண்ண முடியும், மாஸை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ மாஸ்க்கும் வெயிட்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாஸ் வந்து குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. ஒரு பாடியில் இருக்க வெயிட்டு தான் நம்ம பர்ஃபெக்ட் வெயிட்டு தான் மாஸ் அப்படின்னு சொல்லணும். பட் நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் தான் வெயிட், பட் ஆக்சுவலாக அதோட டேர்ம் வந்து மாஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் விச் இஸ் இன் அவர் பாடி, அதுதான் வந்து மாஸ். whereas weight வந்து is the normal force exerted by the surface on the body to balance against the gravitational pull on the object. ஸோ ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டில் வந்து ஒரு சில ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். அதை தான் வந்து நம்ம வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மேட்டரை தான் நம்ம மாஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாஸ் மேலே விழுற ஃபோர்ஸை கிராவிடேஷ்னல் புல் மூலியமாக அந்த மாஸ் மேலே விழுற ஃபோர்ஸை தான் வந்து நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் மாஸும் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு வெயிட். The gravitational force acting on an object is given by milligram. is given by mg. அது m வந்து mass, g வந்து acceleration due to gravity. So the gravitational force acting on an object is given by m into g. m is mass, g is the acceleration. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ ஒரு மேனோட மாஸ் 50 kg, அதாவது நம்ம சொல்கிறது வெயிட். ஸோ மாஸ் வந்து 50 kg எர்த்தில் இருக்குது அப்படின்னா அவனோட வெயிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் 9.8. ஸோ 50 into 9.8 பண்ணிங்கன்னா 490 நியூட்டன். நியூட்டன் இஸ் த யூனிட் ஃபார் வெயிட். ஸோ 490 நியூட்டன் தான் வந்து ஆக்சுவல் வெயிட் ஆஃப் அ மேன். ஸோ இந்த புல் ஆஃப் கிராவிட்டி மூனில் வந்து 1/6 times weaker than the earth. ஸோ இதனால தான் வெயிட் ஆஃப் த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூணில் வந்து கம்மியாக வந்து 6 times வந்து கம்மியாக காமிக்கும். ஏன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மூணில் பார்த்தீங்கன்னா 1.63 மீட்டர் per second square. ஸோ if a mass of a man is 70 kg, then his weight on the earth வந்து 686 நியூட்டன் வரும். அதே நம்ம மூணில் போனோம் அப்படின்னா it is 114 நியூட்டன். டிவைட் பை 6 பண்ணிங்கன்னா 114 நியூட்டன் வரும். பட் as mass is still 70 kg on the moon. ஸோ எந்த பிளேஸில் இருந்தாலும் நம்மளோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறதுல வெயிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் மாஸ் மேலே விழுற அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மூலியமாக தான் நம்மளோட வெயிட்டில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வெயிட் வந்து டெரைவ்டு குவான்டிட்டி. இட் ஹேஸ் எ மேக்னிடியூட், ஸ்கேலார் குவான்டிட்டி மட்டும்தான் இருக்குது. பட் வெயிட்டில் வந்து உங்களுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் வெக்டார் குவான்டிட்டியும் இருக்குது. அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடியை தான் நம்ம மாஸ்ன்னு சொல்லணும். பட் வெயிட் அப்படின்றது ஒரு நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் அகெயின் த கிராவிடேஷ்னல் புல். ஸோ மாஸ் வந்து எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கும். வெயிட் வந்து பிளேஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். மாஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸ் வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். பட் வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இஸ் நெசசரி. யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். ஸோ அக்யூரசி இன் மெஷர்மெண்ட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணாலும் அதோட அக்யூரசி வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதோட எரர்ஸை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எரர்ஸை வச்சு நம்ம கரெக்டான பாசிட்டிவ் எரரா நெகட்டிவ் எரரா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிறது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எரரா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட்கான கரெக்ட் மெஷர்மெண்ட்டை அக்யூரேட்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிமெம்பரில் நம்ம இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் க்ளாசரியில் இருக்க இந்த யூனிட்ஸை பற்றியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் ஆன்சர்ஸ் இருக்குது. புக் பேக் ஆன்சர்ஸில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மில்லிமீட்டர், இந்த ஃபர்ஸ்ட் ஏ தான் வந்து கரெக்டு. millimeter is less than centimeter, less than meter, less than kilometer. Next second one பார்த்தீங்கன்னா ruler, measuring tapes,
and meter scales are measured used to measure length. ஸோ லென்த்தை மெஷர் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1 metric ton is equal to 10 quintals. Which among the following is not a device to measure mass? Spring balance வந்து நம்ம மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. It is used to measure the weight. The next fill in the blanks. Meter is the unit of length. 1 kg of rice is weighed by a beam balance. Thickness of a cricket ball can be measured by vernier caliper. Radius of the thin wire is measured by screw gauge. Physical balance measure small differences in mass up to 1 milligram. Next, true or false? The SI unit of electric current is kilogram. So அது வந்து false. அதோட SI unit வந்து ampere. Kilometer is one of the SI unit of measurement. So அதுவும் வந்து false because meter தான் வந்து SI unit of measurement. Next, in everyday life we use the term weight instead of mass, so it is true. The physical balance is more sensitive than a beam balance. அதுவும் true தான். 1 Celsius degree is an interval of 1 Kelvin and 0 degree Celsius is 273.15 Kelvin அப்படின்னு இருக்காங்க. இது வந்து 273.15 Kelvin இல்லை -273.15 Kelvin. So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு false. Next, 6th. With the help of vernier caliper, we can have an accuracy of 0.1 mm and with screw gauge, we can have an accuracy of 0.01 mm. So, இது வந்து false because vernier caliper ஓட accuracy value வந்து நமக்கு 0.01 centimeter. Next, match the followings நான் போட்டிருக்கேன். லென்த்துக்கு வந்து மீட்டர், மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின். அதே ஸ்க்ரூ காஜ்க்கு வந்து காயின்ஸ் மெஷர் பண்ண முடியும். வெர்னியர் கேலிப்பரில் கிரிக்கெட் பால், பீம் பேலன்ஸில் வெஜிடபிள்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸில் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து the scientifically correct expression is the mass of the bag is 10 kg. In everyday life we use the term weight instead of mass. So இதுக்கு வந்து A தான் ஆன்சர். Both assertion and reason are true, but reason வந்து not correct reason for A, but R is not the correct reason. Next, assertion. 0 degree centigrade is equal to 273.16 Kelvin. For our convenience, we take it as 273 Kelvin after rounding off the decimal. To convert a temperature on the Celsius scale, we have to add 273 to the given temperature. So, இது பார்த்தீங்கன்னா A and R are true and R is the correct reason. Next, distance between two celestial bodies is measured in terms of light years. So, அது correct தான். The distance traveled by the light in 1 year is 1 light year. So, இதுவும் assertion and reason both are correct. Next, இங்கே வந்து numerical problems கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். Inian and Elian argued about the light year. Inian tells that 9.46 into 10 power 15 meter. Elian வந்து 9.46 into 10 power 12 கிலோமீட்டர் சொல்கிறான். பட் அதோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட்டு இனியன் சொல்கிறது தான் கரெக்டு. 9.46 into 10 power 15 மீட்டர் தான் லைட் இயரோட வேல்யூ. Next question. The main scale reading while measuring the thickness of a rubber ball using vernier caliper is 7 cm and the vernier scale coincidence வந்து 6. Find the radius of the ball சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 7 கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டரில், ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் ஆகிறது 6. ஸோ இன்ட்டு அதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து நம்ம போடணும். லீஸ்ட் கவுண்ட் என்ன? 0.01. ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து 7.06 சென்டிமீட்டர். ஸோ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து 7.06 சென்டிமீட்டர். Next, third question. Find the thickness of 5 rupee coin with the screw gauge if the pitch scale reading is 1 millimeter. Pitch scale reading வந்து 1 millimeter கொடுத்துருக்காங்க. அதோட ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் வந்து 68 சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்ச் ஸ்கேல் ரீடிங் வந்து 1 millimeter ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் வந்து
68. ஓகே, இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் வந்து நமக்கு என்ன 0.01 மில்லிமீட்டர். ஸோ இது கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.68 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து 1.68 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வெயிங் 98 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நியூட்டனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம வந்து மாஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 kg தான் வந்து மாஸோட வேல்யூவாக வரும். ஓகே, ஏன்னா இந்த 98 டிவைட் பை 9.8 ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர் வந்து 10 kg. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இது 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியலை அப்படின்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் அதை பாருங்கள். பிகாஸ் வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த பிட் ஸ்கேல், லீஸ்ட் கவுண்டோட வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஜீரோ எரர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அதே மாதிரி புக்கில் இருக்க எல்லா சென்டென்ஸும் நீங்கள் ஒரு டைம் படித்து பாருங்கள். பிகாஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு எந்த அளவுக்கு டீப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் இந்த டாப்பிக்கில் புக்கில் இருந்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நான் கவர் பண்ணாத பாயிண்ட்ஸ் எல்லாமும் நீங்கள் ஒரு டைம் படித்து பாருங்கள். அதே மாதிரி நான் 9th ஸ்டாண்டர்ட் மோஷனுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் மோஷனுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.